கடலூர் மாவட்டம் சிதம்பரநாதன் பேட்டையைச் சார்ந்த முத்துச்செல்வன் கல்பனா தம்பதிகள் திருமணமாகி 6 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. 3வது மாதம் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு அதே போல அன்னதானத்திற்கு ஒரு சிப்பம் அரிசியும் துலாபாரத்தில் எடைக்கெட காணிக்கையும் வழங்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. சரி 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 6 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 3வது மாதமே மனமிறங்கி உயிர்வுள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி கொடுத்திருக்காங்க. இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களை மதிசிங்களையும் சொல்லுங்க. 6 வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 3வது மாதமே கருவை தக்க வச்சு அம்மாவை மகளா வந்து பிறந்திருக்காங்க. உங்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வீடியோ மூலியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? கரு தங்கனவனே அம்மாவுக்கு வீட்டுல இருந்து நன்றி சொன்னீங்களா? கண்டிப்பா சொன்னோம். ஏறாது ஹாஸ்பிட்டல கிடையாது, எல்லாம் வந்து தங்கும் ஊனமாயிடும் அப்படி சொன்னாங்க டாக்டர். அப்புறம் வீட்டுக்கு பார்த்தா இதே மாதிரி வாய்ப்பட தங்கச்சி வந்து சொன்னாங்க, இது மாரி கோயில் இங்க போகணும். அதே மாதிரி அமாவாசை நாங்க ஸ்டார்டிங்கே அமாவாசை கிளம்பி வந்தோம். 3 அமாவாசை கண்டிப்பா வந்தோம். 3 அமாவாசை தங்கிட்டாங்க. சந்தோஷம். அதே போல உங்களை போல மழலை செல்வத்திற்காக அம்மாவை தேடி வர அத்தனை தம்பதிகளுக்கும் நம்ம சேலத்து மகமாய் இல்லங்காம மழலை செல்வத்தை அள்ளி கொடுக்க நீங்க வேண்டிக்கங்க. நீங்க வரம் வாங்கிருக்கீங்க, நீங்களும் அம்மாட்டு வேணா எல்லாருக்கும் அம்மா வரம் கொடுப்பாங்க. எல்லாரும் நம்பி வாங்க, கண்டிப்பா அம்மாவுக்கு புரிவாங்க. சந்தோஷம். நீங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கின கிஃப்ட போலவே எல்லாருக்கும் அம்மா இல்லங்காம வரத்தை அள்ளி கொடுக்கணும். யாராலையும் கொடுக்க முடியாத வரம். நீங்க சொல்லுங்க, அம்மா பத்தி என்ன சொல்ல வருங்க? சொல்ல விரும்பல, சொல்ல வார்த்தையே இல்ல. நாங்க போவாத கோயிலே இல்ல. நாங்க கடைசி கட்டமாதான் அங்க வந்தோம். எனக்கு வந்த உடனே இது வந்து நம்ம முடியல என்னால. அம்மா வந்து சக்தி பீடமா இங்க இருக்கிறாங்கன்னு நான் நம்பியிருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் பேச தெரியல. சொல்லுங்கம்மா. இல்லங்கம்மா, கருத்தங்கனவனு அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? கண்டிப்பா நினைச்சு. அம்மாதான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. கடவுள்னு இங்கதான் வந்து பாத்துனே. கடவுள் இல்லம்மா, கருத்தங்கனவனு வீட்டுல இருந்து நன்றி சொன்னீங்களா? அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது? சொல்லவே முடியல. கேள்விப்பட்டவனே கைவிட்டு கடைசியாதான் அங்க வந்தோம். சந்தோஷம். இங்க வந்து தங்கினப்ப எங்களுக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. மறுபடியும் அம்மா வந்து பாக்கணும். உயிருள்ள வரைக்கும் நீங்க மறக்க முடியுமா? அடுத்த குழந்தைய அம்மா உங்களுக்கு கருவாக தக்க வச்சு ஆண் வாரிசை நம்ம சேலத்து மகமாய் உங்களுக்கு வரமாக கொடுப்பாங்க. நீ காயின் எடுத்து வைப்பா. காயின் எடுத்துக்கூடாது. காயின் எடுத்து ஒப்படைத்தன் தொட்டு கும்பிடுங்க. கீழே ஒப்படைத்தன் காணிக்க தொட்டு கும்பிடுங்க. காணிக்க ஓகே ஓகே. தூக்கம்